மாமியார் தாயம்மாவின் உலகம் விடியற்காலையில் மாக்கோலமிடுவது, தோட்டத்து வேலைகள், சமையலறை வாசனை எனச் சுழன்றது. நகரத்தில் பிறந்து வளர்ந்து தாமதமாக எழும் பழக்கமுள்ள அமுதாவுக்கு இந்த கிராமத்து வாழ்க்கை பெரும் சவாலாக இருந்தது. ஒருநாள் அதிகாலை தாயம்மா மருமகளை எழுப்பினார். அமுதா, அமுதா, மணி 6 போகுது. இன்னும் தூங்கிக்கிட்டு இருந்தா எப்படி? எழுந்து வாம்மா. அம்மா, இன்னும் கொஞ்ச நேரம். இங்க என்ன அவசர வேலை? நகரத்துல 8 மணிக்கு எழுந்துதான் வேலைக்கு அது போவோம். நகரத்து வழக்கம். இங்க கிராமத்துல கோழி கூப்பிடுறதுக்கு முன்னாடியே நம்ம வேலைய ஆரம்பிச்சாதான் நல்லது. நீ இன்னைக்கு வாசலில் கோலம் போட்டுட்டு வா, அப்புறம் சமையலறைக்கு வரலாம். அமுதாவுக்கு கோலம் போடுவது என்பது காகிதத்தில் படம் வரைவது போல இருந்தது. தரையில், அதுவும் மாட்டுச் சாணத்தால் மெழுகிய தரையில் கோலம் போடுவது அவளுக்கு அவமானமாகத் தோன்றியது. அம்மா, நீங்க சொல்ற பாரம்பரியம் எல்லாம் எனக்கு புரியுது. ஆனா வேலைகளை இன்னும் சுலபமாக்கிக்கலாமே. நீங்க காலையில இவ்வளவு கஷ்டப்பட்டு மாவு அரைக்கிறீங்க. ஒரு கிரைண்டர் வாங்கி வச்சுக்கிட்டா எவ்வளவு நேரமும் சக்தியும் மிச்சமாகும். அட, என்னம்மா இப்படி சொல்றே? வீட்டுக்கு அழகு இந்த கோலம்தான். அது ஒரு நம்பிக்கை, அது ஒரு பாரம்பரியம். நீ நகரத்துல கம்ப்யூட்டர் முன்னாடி வேலை செஞ்சிருப்ப. இங்கே இதுதான் நம்ம கம்ப்யூட்டர் வேலை. அம்மா, நீங்க சொல்ற பாரம்பரியம் எல்லாம் எனக்கு புரியுது. ஆனா வேலைகளை இன்னும் சுலபமாக்கிக்கலாமே. நீங்க காலையில இவ்வளவு கஷ்டப்பட்டு மாவு அரைக்கிறீங்க. ஒரு கிரைண்டர் வாங்கி வச்சுக்கிட்டா எவ்வளவு நேரமும் சக்தியும் மிச்சமாகும். இந்த வார்த்தைகள் தாயம்மாவுக்கு அதிர்ச்சியை அளித்தன. தன் கஷ்டத்தை மருமகள் குறைத்து மதிப்பிடுவதாக அவர் நினைத்தார். உன்ன வார்த்தைகள் எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு அமுதா. நான் கஷ்டப்படல. என் வீட்டுக்காக நான் விரும்பி உழைக்கிறேன். கைப்பட அரைச்ச மாவும் உழைப்புல வந்த சாப்பாடும் தான் உடம்புக்கு நல்லது. நீ நகரத்து வசதிகளை இங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறே. இங்க ஆரோக்கியம்தான் வசதி. மன்னிக்கணுமா, நான் உங்களை கஷ்டப்படுத்துற நோக்கத்துல சொல்லல. நகரத்துல எல்லாமே வேகமா நடக்குது. அதை இங்கேயும் எதிர்பார்க்கிறேன். உங்க உழைப்பு ரொம்ப பெருசு. தாயம்மா மருமகளின் அருகில் சென்று அவளது கையை பற்றிக் கொண்டார். நீ நல்ல பொண்ணு அமுதா. ஆனா கிராமம்னா இயற்கை. இயற்கையோடு சேர்ந்து வாழணும். ஒரு கைப்பிடி மாவை அரைக்க கஷ்டப்படத் தேவையில்லை. நான் உனக்கு கோலம் போட கத்துத்தரேன். நீ எனக்கு கிரைண்டரை எப்படி சுலபமா பயன்படுத்துறதுன்னு கத்துத்தா. கண்டிப்பா அம்மா, நான் கத்துக்க ரெடி. தாயம்மாவும் மருமகளும் கிராமத்தையும் நகரத்தையும் இணைக்கும் ஒரு புதிய பாலத்தை கட்டத் தொடங்கினர். ஒருவருக்கொருவர் உலகத்தை புரிந்து கொண்டு மரியாதை அளிப்பதன் மூலம் அவர்கள் தங்கள் வீட்டை அன்பும் அரவணைப்பும் நிறைந்த இடமாக மாற்றினர். அதுதான் அந்த கிராமத்து வீட்டின் மிக அழகான கோலமானது.